Hi, hello everyone. இந்த வீடியோவில் என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்கேப்சுலேஷன் அப்படின்னா நமக்கு தேவையான வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு செட்டாக போட்டு ஓகேவா ஒரு கிளாஸ்க்குள்ளே நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் இந்த என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் தேவைப்படுது. ஓகே, ஸோ இது ப்ராஜெக்டில் நமக்கு எங்கே எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த கெட்டர் அண்ட் செட்டர் அப்படிங்கிற மெத்தட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ ஒருவேளை நீங்கள் அதை பற்றி தெரியல அப்படின்னா இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ கெட்டர் செட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டில் நமக்கு என்னென்ன விதமான வேரியபிள்ஸ் தேவைப்படுதோ அத்தனை வேரியபிளையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிளாஸ்க்குள்ளே போட்டுட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு ஓகே அந்த வேரியபிளுக்கான வேல்யூஸையும் செட் பண்ணுறது, அந்த வேல்யூஸை நம்ம கெட் பண்ணி எடுக்கிறது, அந்த மெத்தட்ஸையும் வேரியபிள்ஸையும் டோட்டலாக ஒரு கிளாஸ்க்குள்ளே போட்டு செட் பண்ணி வைக்கிறது தான், அதாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. அதாவது நம்ம ஒரு ப்ராஜெக்டில் எத்தனையோ கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம், எத்தனையோ விதமான வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எல்லா இடத்துக்கும் நீங்கள் புதுசாக வேரியபிள் டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த கெட்டர் செட்டர் அப்படிங்கிற இந்த மெத்தடில், கெட்டர் செட்டர் அப்படிங்கிற இந்த கான்செப்டில் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் போட்டுட்டா போதும். ஓகே, ஸோ ஊப்ஸ் அப்படின்னாலே இது வந்து ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கோடிங்கை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம், திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா வேரியபிளையும் நீங்கள் இந்த கெட்டர் செட்டர் அப்படிங்கிற இது நானாக ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ எனி கிளாஸ், நீங்கள் எந்த கிளாஸ் வேணால் கொடுத்துக்கலாம். அந்த கிளாஸ்க்குள்ளே உங்களுக்கு தேவையான எல்லா வேரியபிளையும் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இந்த கெட்டர் அண்ட் செட்டர், அதாவது இந்த கெட் இப்போ நான் என்ன வேரியபிள் நேம் கொடுத்துருக்கனோ அந்த நேம்லேயே அந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும். பப்ளிக் ஃபங்க்ஷன், இங்கே என்ன வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன் அந்த நேம் அப்படியே இங்கே எடுத்து கெட்டுங்கிறத முன்னாடி போட்டிங்க அப்படின்னா இந்த வேரியபிளோட வேல்யூ உங்களுக்கு எடுத்து ரிட்டர்ன் பண்ணும், அதுதான் கெட். ஓகேங்களா? செட் அப்படின்னா இந்த வேரியபிளுக்கான வேல்யூவை செட் பண்ணோம். ஓகேங்களா? நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்து இதுக்கு இந்த வேரியபிளுக்கு செட் பண்ண சொல்கிறீங்களோ அந்த வேல்யூவை செட் பண்ணோம். ஓகேங்களா? நீங்கள் இன்டிஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், என்ன வேல்யூ நீங்கள் கொடுத்து செட் பண்ண சொன்னாலும் இந்த வேரியபிளுக்கு அந்த வேல்யூவை அது செட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இதில் நான் ஃப்ரூட் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ரூட் நேம் அப்படிங்கிறது நான் இந்த செட் ஃப்ரூட் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நான் ஆர்குமெண்ட்டாக சென்ட் பண்ணால் தான் ஓகே, ஸோ இங்கே அது செட் ஆகும். ஓகேங்களா? சரி, இங்கே இந்த ஃப்ரூட் நேம் அப்படிங்கிறது இந்த பேராமீட்டரில் வரக்கூடிய ஃப்ரூட் நேம். ஓகே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரூட் நேம்ங்கிறது இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வேரியபிளோட ஃப்ரூட் நேம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏன் நம்ம கொடுக்குற பேராமீட்டர் எடுத்து நம்ம இங்கே செட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் பப்ளிக்கில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸை நம்ம இன்ஹெரிட் பண்ணி எங்கே வேணால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த பப்ளிக் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா. ஓகேங்களா? ஆனால் வெறும் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு லோக்கல் வேரியபிள். அதனால் இந்த வேரியபிளோட வேல்யூஸை அவுட் சைட் த ஃபங்க்ஷனோ இல்லை அவுட் சைட் த கிளாஸோ எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த பேராமீட்டருக்குள்ளே வரக்கூடிய வேல்யூவை எடுத்து எங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணிட்டோன்னா இந்த வேரியபிளோட வேல்யூ நம்ம எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கெட்டர் செட்டருங்கிறது என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேரியபிளுக்கும் நாம் வேல்யூவை செட் பண்ணணும், திரும்ப அந்த வேல்யூவை கெட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கான மெத்தடை தான் இங்கே எழுது. ஓகேவா? ஸோ என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் என்னென்னா நமக்கு தேவையான வேரியபிள்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஒரு செட்டாக போட்டு ஓகேவா ரேப் பண்ணி வச்சுக்கிறது. ஓகேவா? அது எதுனா ஒரு வித்தின் த கிளாஸ்க்குள்ளே ஒரு ரேப் பண்ணி வச்சுக்கலாம், அதுதான் இந்த கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே உங்களுக்கு தேவையான எல்லா வேரியபிளையும் இந்த ஒவ்வொரு வேரியபிளுக்கு தேவையான எல்லா மெத்தடையும் நீங்கள் இதில் போட்டு செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேரியபிளுக்கு தான் இந்த 2 மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 வேரியபிள் இருக்குது, நான் ஒரு வேரியபிளுக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்போது இன்னும் 2 வேரியபிளுக்கு போட்டேன்னா இதே மாதிரி இன்னொரு 2 4. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 6 மெத்தட் நமக்கு இந்த
கிளாஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 3 வேரியபிளுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு 20 வேரியபிள் நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு வேரியபிளுக்கும் 2 மெத்தட்ஸ் க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஒன்று வந்து கெட் பண்ணுறது, இன்னொன்று செட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போது அப்போ 2 × 20னா 40 மெத்தட்ஸ் வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே க்ரியேட் ஆகும். இதை வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப லேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ கெட் பண்ணணும், செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா ஐடியிலையும் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் கொடுப்பாங்க. ஓகே, கெட்டர் செட்டர் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நெட்பீன்ஸ் அப்படிங்கிற ஐடிஏ. ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா வேரியபிளும் நீங்கள் இங்கே போட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி கெட்டர் செட்டர் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்கள் கோடிங்கை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட முடியும். எப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா வேரியபிளும் இங்கே போட்டுருங்க. ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்சர்ட் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போனீங்க அப்படின்னா கெட்டர் அண்ட் செட்டர்னு இருக்கும். ஓகே, இது கொடுத்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன வேரியபிள் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கணும் எல்லா வேரியபிளும் இங்கே காட்டும். உங்களுக்கு எந்தெந்த வேரியபிளுக்கு கெட்டர் அண்ட் செட்டர் வேணுன்றீங்களோ அதை மாத்திரம் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எல்லாத்துக்குமே வேணும்னா டோட்டலாகவே டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பர்டிகுலராக எனக்கு இது 2க்கு தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த 2க்கு மாத்திரம் கெட்டர் செட்டர் க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து கலருக்கு எடுக்கலை. ஸோ ஓகே கொடுக்குறேன். ஒரே செகண்டில் நமக்கு என்ன ஆகிடுச்சு, கலர்ஸை தவிர மீது எல்லாத்துக்கும் வந்து கெட்டர் செட்டர் போட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, திரும்பவும் எனக்கு அந்த கலருக்கு வேணும் அப்படின்னா திரும்பவும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கோடில் போய்ட்டு கெட்டர் அண்ட் செட்டர். ஓகேவா? இதில் உங்களுக்கு எது கெட்டர் செட்டர் செட் ஆகலையோ அது மாத்திரம் நீங்கள் லிஸ்ட்டில் காட்டும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை நீங்கள் புதுசாக இன்னொரு வேரியபிள் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பப்ளிக். ஓகேங்களா? ஃப்ரூட் சீட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 வேரியபிள் வந்து கெட்டர் செட்டரில் ஆட் ஆகலை. இன்சர்ட் கோடில் நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம். அதாவது இந்த கிளாஸ்க்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வச்சு பண்ணணும் கிடையாது, நீங்கள் எங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த இன்சர்ட் கோடுங்கிற ஆப்ஷன் வரும். ஓகே, 1 மினிட். இங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்சர்ட் கோட். இப்போ உங்களுக்கு கெட்டர் அண்ட் செட்டர்னு வருது. ஓகே, இப்போது கெட்டர் செட்டர் செட் ஆகாத வேரியபிளுக்கு மட்டும்தான் இங்கே லிஸ்ட்டில் காட்டும். ஸோ அதை நீங்கள் எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரே டைமில் உங்களுக்கு எல்லாமே கெட்டர் செட்டர் மெத்தட் போட்டுரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கெட்டர் செட்டர் வந்து ரொம்ப ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் தேவையான எல்லா வேரியபிளையும் இங்கே டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளில் வந்து இந்த கெட்டர் செட்டரில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கிளாஸை வந்து எங்கேருந்து வேணால் நம்ம ஆக்சஸ் பண்ணி இந்த வேரியபிளுக்கு வேல்யூ செட் பண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ புதுசாக நான் வேறு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல், அதே மாதிரி இதை வந்து டீபக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு டீபக் பண்ணாலே போதும், எந்த இடத்துல இருந்து நம்ம என்ன வேல்யூ சென்ட் பண்ணுறோம், எந்த இடத்துல எனக்கு மிஸ்டேக் நடக்குதுன்னு சொல்லி ஈஸியாக நம்ம ட்ராக் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது இந்த கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா, அந்த கான்செப்ட் படி உங்களுக்கு தேவையான எல்லா வேரியபிளும் எல்லா மெத்தடையும் எதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு நேம்குள்ளே போட்டு என்ன பண்ணியிருக்கோம், கிளாஸுங்கிற இதுக்குள்ளே போட்டு எல்லாத்தையுமே ரேப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறது மாத்திரம்தான் நம்மளோட வேலை. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் ட்ரீஸ்னு இன்னொரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து இந்த கெட்டர் செட்டர் எல்லா மெத்தடையும் வச்சுருக்கிறது வந்து இந்த கிளாஸ் நேமே வந்து கெட்டர் செட்டர்னு வச்சுருக்கேன். அந்த கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இதுக்குள்ளே நான் எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை என்ன இது எடுத்துக்கிட்டாலும் சரி, எனக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மெத்தடை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். புதுசாக வேரியபிளே டிக்ளேர் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் செட் ஃப்ரூட் நேம், திஸ்ங்கிறது வந்து இந்த கிளாஸுக்கு டிஃபால்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? திஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ட்ரீஸ் அப்படிங்கிற இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை வச்சு இப்போ நம்ம இது இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறதுனால ஓகே என்ன ஆகுனா இந்த கெட்டர் செட்டரில் இருக்கக்கூடிய எல்லா மெத்தடையும் வேரியபிளையும் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுறேன்னா செட் ஃப்ரூட் நேம் அப்படிங்கிறது வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். அந்த மெத்தடுக்கு ஒரு ஆர்குமெண்ட் தேவைப்படுது. அந்த ஆர்குமெண்ட் தான் ஆரஞ்சு அப்படின்னு சென்ட் பண்ணியிருக்கேன்.
அப்படி ஆரஞ்சு சென்ட் பண்ண உடனே இந்த ஃப்ரூட் நேம் வந்து இப்போ ஆரஞ்சுன்னு செட் ஆயிரும். ஓகே, அடுத்து அதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கெட் ஃப்ரூட் நேம்னு கொடுத்தாலே போதும், அதில் என்ன வேல்யூ வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு எடுத்து வந்து இங்கே போட்டுரும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த மெத்தடை கால் பண்ணால் தான் எனக்கு இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும், இவ்வளோ விஷயமும் நடக்கும். ஸோ நான் இந்த மெத்தடை கால் பண்ணணும் அப்படின்னா அப்போது இந்த மெத்தட் வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிறதுனால இந்த கிளாஸ்க்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது இங்கே நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போது ட்ரீஸுக்கு வந்து டீன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், டி அப்புறம் ரிசல்ட்டுங்கிற மெத்தடை கால் பண்ணியாச்சு. இப்போ இதை கால் பண்ண உடனே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஃப்ரூட் நேமே செட் பண்ணுறோம், ஆரஞ்சுன்னு. ஓகே, இப்போ இந்த ஆரஞ்சுன்ற நேம் போய்ட்டு இந்த ஃப்ரூட் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த வேரியபிளுக்கு போயிட்டு ஆரஞ்சுன்னு செட் ஆயிடும். ஓகே, அடுத்த விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா உடனே வந்து கெட் ஃப்ரூட் நேம்னு இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா அந்த வேரியபிளில் செட் ஆகின நேம் எடுத்துகிட்டு வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணோம். கெட் ஃப்ரூட் நேமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிட்டன் கொடுத்து ஃப்ரூட் நேம் அப்படியே ரிட்டன் பண்ணியிருக்கு. அப்படின்னா அங்கே செட்டான அதே நேம் எடுத்து நமக்கு ரிட்டன் பண்ணோம், அதை தான் அங்கே எக்கோ போட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதை வந்து ஆரஞ்சுன்னு கிடையாது, எல்லா இதையும் நம்ம இங்கே போட்டு எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ கெட் ஃப்ரூட் நேம்னு இருக்குது இல்லைங்களா, செட் ஃப்ரூட் நேமுக்கு பதில் அதில் பார்த்திங்கன்னா செட் ஃப்ரூட் கலர். ஓகேவா, கலர் வந்து ஆரஞ்சு. அடுத்து கெட் ஃப்ரூட் கலர் அப்படின்னு போடுவோம் இந்த இடத்துல. ஓகே, ஃப்ரூட் கலர் எடுத்துகிட்டு வந்துடும். அடுத்து ஃப்ரூட்டோட டேஸ்ட். ஓகேவா, ஸோ இது வந்து ஸ்வீட் அப்படின்னு போடலாம். அதே மாதிரி ஃப்ரூட் டேஸ்ட் எடுத்து இங்கே போட்டுக்கலாம், அந்த டேஸ்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு செட்டாக நான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ கலரை செட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம், அதே மாதிரி டேஸ்ட், அதோட டேஸ்ட் என்னங்கிறத செட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது போதும். அடுத்து சீட்ஸ். ஓகேங்களா? சீட்ஸ் வந்து ஒயிட் அப்படின்னு கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா மெத்தடும் இப்போ கால் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஜஸ்ட் a minute. ஸோ எல்லாமே கெட் கொடுத்துட்டேன். ஆக்சுவலி இது செட். ஓகே, இந்த இடத்துல செட் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆனால் தான் நமக்கு அதுலேருந்து எடுத்து பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஆரஞ்சு எல்லாமே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் கெட்டர் செட்டர் மெத்தடில் உங்களுக்கு தேவையான எல்லா வேரியபிள் அண்ட் மெத்தட்ஸை டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் எடுத்து எங்கே வேணுமோ அந்த இடத்துல ப்ராஜெக்ட் ஃபுல்லாக எங்கே வேணால் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற கான்செப்டில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஊப்ஸ் கான்செப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ப்ராஜெக்டில் நீங்கள் ஊப்ஸ் கான்செப்டை வச்சு நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கெட்டர் செட்டர் மெத்தடு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் எ கிரேட் டைம். தேங்க்யூ.